Like, share and subscribe to V4U Media. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the wonderful team of பஞ்சராட்சரம். ஸோ எப்படி இருக்கீங்க? ஹாய். ஸோ ஸ்டார்டிங் வித் த டைரக்டர், பஞ்சராட்சரம் அப்படின்னு டைட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு தாட் ப்ராசஸோட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? பஞ்சராட்சரம்னா 5 எழுத்து நம சிவாயன்னு அர்த்தம். சிவன் வந்து ஐடியாலஜியாக பின்னாடி ஒரு லேயரில் இருக்கும். இட்ஸ் நாட் ரிலீஜியஸ், இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அபவுட் சிவன். இட்ஸ் வாட் சிவன் டினோட்ஸ். அந்த மாதிரி சிவன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாரோ அந்த விஷயம் படம் ஃபுல்லாகவே ஒரு லேயராக அபவுட் தாட்ஸ். த மூவிஸ் அபவுட் தாட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஒரு டெபியூ டைரக்டர்னா நிறைய ஜானர்ஸில் வந்து படம் பண்ணணுன்னு யோசிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஜானரில் சூப்பர் நேச்சுரல், அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, சைக்காலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜானரோட நம்ம டெபியூ பண்ணலாமேன்னு அது உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்ல. இப்போ நிறைய ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது புது ஜானர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ இது எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஜானர்னு நான் நினைக்கிறேன். சைக்காலஜி அண்டு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்லாம் சேர்த்து பண்ணால் இப்போ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதனால தான் நிறைய பேர் அதான் ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் படம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட்லாம் தாண்டி ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் மீடியம் கையில் ஒரு டூல் இருக்கும்போது வி ஷுட் சே சம்திங். சின்னதாக ஒரு சேஞ்ச் நடந்தாலும் ஐ திங்க் ஒரு மூவி இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் தாட் லெவலில் உங்கள் தாட்ஸ் வந்து உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு முடிஞ்சளவு பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கின்ற அந்த விஷயத்தை சொல்ல வருது. அதனால் I did this as first movie. Coming to our beautiful heroine Madhu Shalini, very happy to see you back in Tamil cinema. Thank you so much. So what has taken you this long to get back to Tamil cinema? I always look for exciting scripts, and honestly, it's not like it has to be only Tamil or only Telugu or any other language. For me, art has no barriers. No matter which language, as long as you do sensible movie, that's good enough, for me. So I waited for a sensible script, and it took me so long for one to come by. Thanks to Balaji, Pancharaksharam happened. Pancharaksharam oda team vandu young talent அப்படிதான் நம்ம சொல்லணும். after seeing you all, so அந்த young talent oda work பண்ண experience வந்து எப்படி இருந்தது? From everybody or you have something new and nice to learn. One thing is their energy levels are very high, so that's one thing that kept us all going. Even our director Balaji is he's highly focused, and the energy he has, and our DOP Yuva sir, in one day we shifted 5 locations, and to light up 5 different locations in a day, 1.5 call sheets to finish it. It's an art to finish that, okay, but we could manage to do that in a day. So the amount of energy they have is wow. It just blew my mind. Yeah. Toughest part of the shoot? Toughest part of the shoot, I think it's a challenging role. I play a journalist in the film. My character peru Samira, and Samira is a very strong-willed individual. She will do it. She won't think of the outcomes, good or bad. She'll face it later. Once she'll jump into it is when she'll decide how to go about it. So this role is a very challenging role for me, and all that weightage it came with, it's the first time that I'm doing a role like this. So the role itself was very challenging, and but I enjoyed the process. படத்துல நிறைய ரிஸ்கி ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு எதுவுமே ஸ்டன்ட்ஸ் இல்ல. இவரெல்லாம் they did stunts. கோகுல் ஆனந்த், சந்தோஷ் ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணிருக்காங்கன்னு அப்படிதான் நியூஸ் வந்துச்சு ஆக்சுவலா. இல்லையா? அப்போ அது படத்துல இல்ல. இல்ல ஐ திங்க் கூடச்சாரி நானும் இதே விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க எங்க கேள்விப்பட்டீங்கன்னு கேட்டேன். இல்ல நான் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கறச்ச அவங்க வந்து சொன்னாங்க இல்ல ஆக்ஷன் இல்ல, ஆனா உங்களுக்கு ஒரு ஹாரர் எபிசோட் இருக்கு தனியா. ஓகே, ஹாரர் எபிசோட். ஆனா ஸ்டன்ட்ஸ் பண்ணல. சோ ஸ்டன்ட்ஸ் யார் ட்ரை பண்ணீங்க? அஸ்வின், நானு, சந்தோஷ், ஓகே, எல்லாரும் இருக்கோம். சோ உங்க ஸ்டண்ட் actually even to an extent Sana also kind of yeah, she also had a few stunt sequences. Yeah. So tell us about your stunt sequence. It was exciting. Billa Jagan Master has done a
really really good job. வயர்லாம் போட்டு தூக்கி சோக்கிங் பண்ணி டேபிள் எல்லாம் உடச்சி செமையாக இருந்தது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நோ ஒன் காட் ஹர்ட். அதான் பெஸ்ட் பார்ட். லக்கிலி எப்படிங்க ஸ்டண்ட் பண்றச்ச அவ்வளோ இல்லை ப்ரோ, லைட்டாக பட்டுச்சு. Ashwin got hurt and சந்தோஷ் சந்தோஷ் ஆல்சோ எஸ் 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 சந்தோஷ் சந்தோஷ் மூக்கில் அடி வாங்கினாரு. ஸோ இந்த அடுத்த கேள்வி வந்து டைரக்டர் கிட்ட, உங்களோட காஸ்ட்லியே யார் அதிகமாக ரீடேக்ஸ்லாம் எடுப்பாங்க? யார் வந்து ஓகே யாரும் அப்படி எல்லாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவலாக அப்பப்போ தப்பு பண்ணுவாங்க. திட்டு வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட? திட்டுன்னு இல்லை, சமீரா ரோல் இஸ் வெரி ஹார்ட். ஸோ ஐ ஹேட் டு கீப் ஆன் இம்ப்ரூவைசிங். நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கிரிட்டி ரோல் ஷீஸ் டன். ஸோ அது நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது. இம்ப்ரூவைஸ் தான், மற்றபடிலாம் இல்லை தப்புலாம் இல்லை. டெல் அஸ் அபவுட் த சினிமாட்டோகிராஃபி ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா லைக் கிளிம்ஸஸ்லாம் பார்க்குறப்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு ஆக்சுவலாக. பீட் தி ஆங்கிள்ஸ், த லைட்டிங் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆல். ஸோ அந்த இது யுவராஜ் சார் தான் பண்ணியிருக்காரு கேமரா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டெடி ஆர்யா சார் படம் பண்ணிகிட்ருக்காரு. கதை சொல்லும்போதே ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் அவருக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு, எவ்வளோ பெரிய வேலை இது அப்பா அடி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசும்போது கலர் டோன் செட் பண்ணியிருக்கோம் 5 பேருக்கும். அப்புறம் படம் மூவ் ஆக படத்தோட மூடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆக ஒரு கலர் டோன் மாறிட்டே போகுது. இதெல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சின்ன டைம் தான் இருந்துச்சு. அதான் சொன்னாங்கல்ல 5 ஷிஃப்டிங்னா 75 லொக்கேஷன்ஸ் இன் 38 days ஷூட் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்பீடு ப்ளஸ் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தது தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமான விஷயம். ஸோ நீங்கள் இப்போ லொக்கேஷன்ஸ் பற்றி சொன்னீங்களே, இந்த லொக்கேஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நம்ம இங்கே போய் ஷூட் பண்ணலான்னா அந்த ஐடியா யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? Did you sit as a team? பயங்கர எக்ஸ்டென்சிவாக சர்ச் பண்ணுவாங்க. ஒரு டீம் அப்படி சவுத்தில் போயிடும், சவுத் ஆஃப் சென்னை. ஒரு டீம் நார்த்தில், ஒரு டீம் அங்கே மதுரையில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஹெவி எக்ஸ்டென்சிவ் சர்ச் பண்ணி தான் லொக்கேஷன்லாம் பிடிச்சோம். ஆனால் உங்களுக்கு பார்க்குறப்ப சென்னை பக்கத்தில் இருக்க இடம் மாதிரிலாம் தெரியாது. இங்கேருந்து மதுரைக்கு போகிற வழியில் ஃபுல்லாக ஒரு 30 லொக்கேஷன்ஸ் நிறுத்தி ஷூட் பண்ணிட்டே போனோம். ஸோ நிறைய இடம் போன மாதிரி யூல் ஃபீல் இட். லைக் 75 லொக்கேஷன்ஸ் போயிருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய டெப்த்து தெரியும். நிறைய இடம், நிறைய டெரைனே பார்த்துருக்கோம். டெரைன் மாறும், எல்லாமே மாறும், கலர் டோன் மாறும். ஸோ யா, அட் எனி பாயிண்ட் இன் டைம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, சே இந்த லொக்கேஷனை நம்ம கண்டிப்பாக ஷூட் பண்ணியே ஆகணுமா, வேறு லொக்கேஷனே கிடைக்கலையா, அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் ஏதாவது இருக்கா? இருக்குன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒன்று வந்து பிளான் பண்ணாமல் போய் ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணதும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருவடிசுரத்தில் வந்து ஒரு மலை, அந்த மலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் இந்த ஏப்ரல் மே டைம் காலங்கத்தால் 7 மணிக்கு மேலே போயிடும். உச்சி வெயில் செம்ம சூடாக இருக்கும், காலி ஆகிட்டோம். காலை போனால் ஒரு ஃபுல் டீமாக எனக்கு தெரிஞ்சிருக்கோம், ஃபுல் ஒரு 40-50 பேர் மேலே ஏறிட்டோம். ஸோ அது ஒரு வாட்டி பயங்கரமாக இருந்தது. இன்னொரு வாட்டி கோடையில் ஷூட் பண்ணிருக்கும் போது நாங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு இடமா மாறி ஷூட் பண்ணிருப்போம். ஸோ லொக்கேஷன் ஷிஃப்ட் அப்போ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்த லொக்கேஷன் வந்துருக்குன்னு போகிறதில் ஒரு கெஃபே ஒன்று பார்த்தோம். பயங்கரமான ஒரு வியூ, எப்படின்னா ஒரு மலையோடைய உச்சியில் ஒரு சின்ன ஒரு கெஃபே. சரி அங்கே போகிறதுக்கு இங்கே போய் சாப்பிட்டு போயிடலாமேன்னு போகும்போது திடீர்னு பின்னாடி பார்த்தா டேரக்டரும் கேமராமேனும் வந்தாங்க. ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டோம் காலி அப்படின்னு. இந்த ஃப்ரெண்ட் செம்மையாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. டப்புன்னு அங்கே அப்படியே உள்ளே வந்து பர்மிஷன் கேட்டு ஷூட் பண்ணி. ஸோ அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபேவரட் லொகேஷன்? This cafe, because there was a break in between, so we thought it's a nice view, it's a beautiful view, we'll all go chill for some time. ஒரு hot chocolate சாப்பிட்டுட்டு அடுத்த லொக்கேஷன் போகலாம். அதுக்குள்ள DOP and director, they just walked in, they said, hey, we have to use this place. It was like that. Yeah, and they took a permission and all that, and we shot. There's one shot from the location, from this cafe, the road that you see, and we later went there and they shot from the opposite direction also. And the cafe kaga another shot extra they took. It was beautiful. Yeah. மக்கள் வந்து பங்க்சர் அக்ஷரம் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காக கட்டாயமாக பார்க்கணும்? அதான் ஃபஸ்ட்டு மூவி டு டாக் அபவுட் தாட்ஸ். கம்ப்ளீட்டாக ஒரு படமே தாட்ஸ்க்காக டினோட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவிட்டி வேண்டாம், பாசிட்டிவிட்டி வேணும், ஒரு சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் வரும்னு நம்புகிறேன் நான். அதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூவி. ப்ளஸ் ஃபேண்டசி லவர்ஸ்க்கு ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்குது. இப்போ ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், மொத்தமாக அந்த படம் வந்து ஒரு த்ரில்லர். ஓவராலாக இந்த சப் ஜானர்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எந்த ஜானர் கடையில் பார்த்தோன்னா த்ரில்லர் தான் மெயின் ஜானர்.
ஸோ த்ரில்லர் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட், சைக்கலாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி ஒரு ரீசனபிளாக சென்சிபிளாக ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூ ஹேவ் எனி பாயிண்ட் டு ஆட் ஆன் டு? I think he said it all perfectly. Can't outmatch that. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்துக்கான ப்ரெப்பிங் லைக் கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் ஏதாவது லைக் ப்ராசஸ் வைஸ் படத்துக்கு நாட் படத்தோட லைக் ரெஃபரன்ஸ்னு கிடையாது, லைக் தீஸ் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர்ட் யூ டு கம் அப் வித் அ ஃபிலிம் லைக் பங்க்சர் அக்ஷரம்? Every Nolan film ever made. எவ்ரி நோலன் ஃபிலிம், எவ்ரி ஸ்டான்லி கியூப்ரிக் ஃபிலிம். ஓகே. இப்போ அடுத்தடுத்த படங்கள் நம்ம லெஜெண்ட்ஸும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கொஞ்சம் மேல்மாடி வேலையா, எல்லாமே மூல வேலைனால இங்கே நம்ம இன்னும் ஃபுல்லாக இந்த ஹார்ட் லெவலில் நம்ம மணிரத்னம் சார், செல்வராகவன் சார்லாம் எப்பிக் பண்ணிட்டாங்க. அவங்கள தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறது கஷ்டம். பட் இந்த மேல்மாடி விஷயம் வந்து இன்னும் நிறைய பேர் இப்போ தான் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வர படங்கள் தான் கொஞ்சம் மென்டலாக நம்மளை யோசிக்க வைக்கிற படங்களாக வருது. அதனால் ஹாலிவுட் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆல் த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் ஆர் எவ்ரி ஜானர் ஐவ் சீன், நோலன் சார் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஸோ எவ்ரி ஒன் கேன் ஆன்சர் திஸ். செட்லியே த மோஸ்ட் டாக்கட்டிவ் அண்ட் த மோஸ்ட் குவைட்டஸ்ட் பர்சன் அப்படின்னா யாருன்னு சொல்வீங்க? லெட்ஸ் see who gets the majority. குவைட்டஸ்ட் பர்சன் வச்சிங்கன்னா சனா. பேசவே மாட்டா, அப்படியே சைலண்டாக வேலையை பார்த்து போயிட்டே இருப்பா. Sana plays Jeevikaanu solli oru character. She represents water in the 5 elements. Humanitarian character, social worker. Life has become social work for appadipatta or character she plays. Talkative who? Nana. Hey, how me? Na illa bro. Madhu dhaan. அப்படியா? இந்த மது. They think I'm talkative. I don't talk so much, you know. So shouting has made you the most talkative person on set. It's just I'm very expressive. I can't keep quiet. If I like something also I have to say. If I dislike also I have to like convey. So that's my problem. So now towards the conclusion of this interview, since the film is titled Puncture Aksharam, ஒரு சில கேள்விகள் இருக்கு. So 5 things அந்த மாதிரி. So எல்லாருமே ஆன்சர் பண்ணனும். We like to know all your answers. Okay, starting with Ashu. Okay. So 5 favorite places I have visited or have to visit. you want to visit or have visited. Okay. The whole process of Panchalaksha was fun. Okay, the last thing, 5 friends from the industry. 5 friends from the industry. I have more than 5 friends. Sorry, any 5. Any friend, all 4 of them who have acted with in this movie and Hip Hop Tamla. Super. So over to you. 5 favorite movies. Okay, top 5 I'll say. Mad Max Fury Road. You've got Mail, Notting Hill, Pretty Woman, and Sixth Sense. 5 favorite dishes. Pani Puri, dal rice with pickle, Plain chilies. green chilies, mirchi bhaji, and I love Kalakhand, and I like sweets a lot. Like these 2 sweets a lot, Kala Jamun and Kalakhand. 5 favorite places. 5 favorite places that I want to go to would be Vegas. I want to go to Vegas. I want to go to Kashmir. In fact, up north I haven't been anywhere there. Kashmir and Kanyakumari. I want to go to New Zealand. My younger brother stays in New Zealand, so I want to go there. Okay. And I'd like to go to Egypt. 5 favorite colors. All the colors I like. I like all the colors. Yeah. All the colors. Yeah, all the colors. Okay. 5 favorite books. 5 favorite books. I like thrillers a lot. So Sidney Sheldon, I've read all his collection. All my favorite books are from Sidney Sheldon. Yeah. Okay. 5 favorite quotes. 5 favorite quotes. See, for me it's not like in the quote mattum forever. So depending on my state of mind, I like to that day. Yeah, it keeps changing. Yeah. இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுற ஒரு கோட். Be happy, do good. That's it. Yeah.
Okay, 5 favorite directors. 5 favorite directors. Mani Ratnam sir, Sanjay Leela Bhansali, Christopher Nolan. And I want to work with R. Balki. So yeah. 5 favorite brands. 5 favorite brands. It's very difficult, yeah. I don't go by this brand only. Anything that I like, I pick. Yeah. Not so brand conscious. I am, but it's not like, oh, if I go to Louis Vuitton, I only pick up this. It changes. 5 favorite shooting memories. 5 favorite shooting memories: Pancharaksharam, this coffee shop, and in the Pancharaksharam there's one more spot we did. We play a book game in a place in Kodaikanal. So that was one of my favorite spots because we shot all night. Okay. It was beautiful. We were all, it was so chilly. We were going to die almost, but we somehow managed through. And when I was shooting for Avanivan, we shot near Teni. That was my favorite memory. And I like shooting in Bombay and Hyderabad. Lastly, 5 friends from the industry. My 5 latest friends are here right now, as you see. In fact, there are more than 5 in this unit, but these group of friends right now I'm the most in touch with. Done. Thank you. Okay. Next. Start. Ready? Ready. 5 favorite dishes. Vada, biryani, burgers, grilled chicken, One more. shawarma. All the fast food. Yeah, I'm a big fast food fan. Okay. 5 favorite films. Snatch, Asuran, Kaidi, Chennai to Singapore. Then Interstellar, Dunkirk. Yeah. I have so many favorite movies. Machan, நிறைய இருக்கு list. 5 favorite places. Anderson Road, Nungambakam. My house is there. வீடு அங்கே தான் இருக்கு. Turkey, Singapore. I like Dubai, Hyderabad, Kodaikanal. How many did I say? 6 or 5? I can't count. Yeah. I can't lost count. No, if you include your house, then it is 6. House is my number 1 favorite place. Then it is 6. நீங்க எக்ஸ்ட்ராவே போனஸா ஒன்னு போடுறீங்க. Okay, next is favorite 5 colors. Red, green, blue, black, white. Okay. It's poor with counting. 5 favorite books. நான் பெரிய Stephen King fan. Stephen King and Seth Godin. So any of their books. I don't have any 5 particular ones. 5 favorite quotes. Don't worry, be happy. By Bob Marley. I don't know any other quotes. So wanted to ask, was it just because you knew that who wrote this quote, you wanted him to say யாரு எழுதுனாங்க or இல்ல I was very curious. Curious. நிறைய quotes சொன்னா ஐயோ இவ்ளோ படிக்கிறானா very good. Okay. 5 favorite brands. Honestly நான் அவ்ளோ brand conscious இல்ல நான் நல்லா இருந்தா வாங்கிடுவேன் அவ்வளவுதான். I like Apple. Apple Technologies, big fan. 5 favorite shooting experiences or memories. Pancharakshathila every road shot that we took, jeep கொடுத்தாங்க, bike கொடுத்தாங்க, ஓட்டுங்க pass. Oh shit. ஓட்டுங்க pass. Yeah, that was fun. That was a lot of fun. Okay. Did you break your No, it went straight into my nose. Last question. 5 friends from the industry. Arjun Chidambaram, Madhushalini, Santosh Pratap, Ashwin Jerome. Your other friends are going to kill you. Ranga, Kola. I'm just naming all my friends. Yeah. Nice. Lastly. Ready, yeah? Ready. Favorite films. 5 favorite films. அவ்வளோதானா சரி 5 favorite shooting memories. எவ்ரி டே வாஸ் அ சேலஞ்ச். ஸோ அந்த உங்கள் சொன்ன திருவடி சொல்லும்ல அந்த மலை மேலே ஏறணும்ல
கீழே இருந்து வைப்ரேட் ஆகுது, மூஞ்சியில் கனல் அடிக்குதுன்னா பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஓவனுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக 10 degreesல மழை பெஞ்சிச்சு. வி வேர் ஆல் ஷிவரிங் லைக் கிரேசி. இந்த 2 நாள் மறக்கவே முடியாது. அப்புறம் சொல்லக்கூடாது, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு விஷயம் பண்ணோம், பயங்கர பொல்யூஷனில் ஒரு 4 நாள் ஹெவியாக டெய்லி ஷூட். அது பயங்கர ஹெக்டிக்காக செம்மையாக இருந்துச்சு. நல்ல சேலஞ்சாக இருந்துச்சு. கரெக்டாக அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு கேம்ப் ஃபயர் சீன், அந்த ஃபயரோட லைட்டிங் உங்கள் ஃபேஸ்லலாம் ஒரு சைடு அப்படியே ஆடிட்டே இருந்துச்சு. பயங்கர டைனமிக் ரேஞ்ச் கிடச்சிச்சு. கடைசி கேள்வி, 5 friends from the industry. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் தினேஷ், சிக்ஸர் ப்ரொடியூசர், துரை நம்ம படம் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு, க்ளோஸ். அப்புறம் அந்த 3 பேர். சூப்பர். ஸோ உங்களோட பேசினதுக்கு அப்புறம் பஞ்சராட்சரம் வந்து உண்மையாகவே இட்ஸ் கோனா கம் அவுட் ரியலி வெல். ஏன்னா உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸே படம் சீக்கிரமாக பார்க்கணும், அந்த சீன் எஸ்பெஷலி ஃபார் த ஷார்ட் தட் யூ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட், அந்த சீன் எப்படிடா எடுத்தீங்கன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்திருக்கு. கண்டிப்பாக மக்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்திருக்கும். கடைசியாக எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 27th December படம் ரிலீஸ் ஆக போகுது in as many theaters as possible. படம் போய் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. இட்ஸ் என்டர்டெய்னிங் ஃபிலிம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்டர்டெய்னிங் மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களை நிறைய யோசிக்க வைக்கும். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விவாதங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாதுன்னு நம்புகிறேன். தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக எங்கள் படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.